முன்னால் உரையாற்ற இதோ வருகிறார் தலைவர். சபா இப்பவே கண்ணை கட்டுது. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல், அதுதான் நம்ம அரசியலும். நம்மளுடைய தோழர்கள் நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. எப்பா அழகான பெயரு, அதையே இவ்வளவு திருலிங்க கூப்பிடணும். பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே. அதுக்கு என்ன வழி? அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அவங்க உங்களுக்கும் மேல. மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே. என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க என்ன கூட சொல்ல பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டுக்கிட்டேன். நான் வர மாட்டேன். என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும். சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும். இதானே கேட்டேன், பார்த்துக்க. லியோவை பார்க்கணும். முகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார். அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடடா. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சும்மா அதறது இல்ல.